வீட்டில் இன்றைக்கி நான் காலையிலேயே வேலுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பழைய பூ மாலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக அலசணும். வேலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை நான் மஞ்சள் துணியில் கட்டி நிலைவாசலில் கட்டுவேன். இல்லைன்னா நம்ம பூஜை சாமான் விளக்குறதுல நம்ம அதை சேர்த்துடலாம். ஒவ்வொரு நான் இன்றைக்கி 3 அபிஷேகம் பண்ணேன். அதாவது பால், தயிர், பன்னீர் கலந்த சந்தனம். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் இடையிலையும் சந்தனம், குங்குமம், பூ வச்சு தீப தூப ஆராதனை காட்டணும். இந்த அபிஷேகம் பண்ண பாலை நான் கொண்டு போய் செடியில் ஊற்றிடுவேன். வேலுக்கு ரொம்ப முக்கியமான அபிஷேகம் அப்படின்னா பால், தயிர், பன்னீர், சந்தனம், விபூதி. இன்னும் நிறைய அபிஷேகம் இருக்குது. பஞ்சாமிர்த அபிஷேகம்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் பண்ண முடிஞ்சால் நம்மளால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு அபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணிடலாம். நம்ம எப்போ வேல் அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ அதை நான் விட்டுறக்கூடாது. அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். மாதத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக பண்ணிடணும். டெய்லி பண்ணாலும் ஓகே. பண்ண முடியாதவங்க மாதத்தில் ஒரு நாள், சஷ்டி, கிருத்திகை, அப்புறம் செவ்வாய்க்கிழமை, இல்லை நல்ல நாள், இல்லை நீங்கள் வீடு வாசல்லாம் எப்போ சுத்தம் பண்ணுறீங்களோ அப்போவாது கண்டிப்பாக வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடணும். நான் விரதம் இருக்கும்போது டெய்லி அபிஷேகம் பண்ணேன். இப்போ என்னால் எப்போ முடியுதோ, சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ அபிஷேகம் பண்ணிடுவேன். எல்லாமே நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா முருகர் நம்மக்கிட்ட சொல்லலை நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு. இப்படி பண்ணால் நம்மளுக்கு மன நிறைவு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக செய்யலாம். அபிஷேகம் பண்ண பாலை கொண்டு போய் நான் செடியில் ஊற்றிடுவேன். அந்த வேலுடைய அந்த கூர்மையான பகுதி இருக்குல்ல, அதில் எலுமிச்சம்பழம் வைக்கணும். குட்டி வேலாக இருந்தால் அதில் மஞ்சள், குங்குமம் வச்சு வச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி எலுமிச்சம்பழம் வைக்கலை அப்படின்னா அது ஆயுதமாகவும், எலுமிச்சம்பழம் வச்சா அது நம்மை காக்கும் கடவுளாகவும் சொல்லப்படுது. முருகர் எப்போதுமே நம்மளை காக்கணும் தான் நம்ம நினப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். இது வச்சா அது இப்படி வச்சாதான் அவர் நம்மளை காப்பாரான்னு கேட்காதீங்க. அதுவும் நம்மளுடைய மனநிலை தான். நம்மளுக்கு இப்படி பண்ணால் அது நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதை நம்ம தாராளமாக செய்யலாம். எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே. கோயம்புத்தூரில் உள்ள மருதமலை 7ஆம் படை வீடு நம்ம இன்றைக்கி போய்கிட்ருக்கோம். இங்கே முருகர் ஆதி சுயம்பு மூர்த்தியாக வள்ளி தெய்வானையோடு இருக்காங்க. 5 முக விநாயகர் இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் ஐயாவும் இருக்காங்க. போகிற வழியில் குட்டி குட்டி வாசகங்கள். சுற்றியும் மலைக்கு நடுவில் கோயில் இருக்குது. இப்போ நம்ம பழனி மலையெல்லாம் எப்படி தெரியும்னா, பெரிய மலை ஒரு மலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன குன்றுகள் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பெரிய மலை ஒரு மலை தான் தெரியும். இங்கே சுற்றியும் மலையாக இருக்குது. மலைக்கு நடுவில் கோயில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் அலோடுங்கிறாங்க. ஏன்னா இது வனப்பகுதி, வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மலைக்கு மேலே வர்றதுக்கு ஸ்டெப்பு வழியாக நடந்து வரணும்னா அது 6 மணிக்கு 5:30 க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், ஓம் அப்படின்னு தெரியுதுல்ல, எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. நாங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தோம். அந்த சூரியன் மறையிற இடத்த நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ணாமலை ஜோதி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது பார்த்தா ஓம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. முருகரே அங்கே இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. கோயிலில் கட்டட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் கட்டட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பழனியிலையும் கட்டட பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது முருகர் யுகம் இல்லையா, அதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். எல்லா இடத்துலையுமே அவருக்கு வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இப்போ அந்த செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள், அது வழியே நம்ம இப்போ ஏறி போகிற மாதிரி இருக்கும். இந்த கோபுரத்துக்கு கீழே உள்ள ஸ்டெப்பு நம்ம வெளியில் இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த செட்டு வழியே போனாதான் நம்ம ஃபஸ்ட்டு ஆதிமூர்த்தியை போய் நம்ம கும்பிட முடியும். நாங்கள் போகும்போது ஒருத்தர் நவதானியம் போட்டுக்கிட்டு இருந்தார். புறாக்கள்லாம் அது கோபுரத்தை சுற்றி உள்ள எல்லா புறாவும் ஒன்றா சாப்பிட்டது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவரை கண்டோன்னே என்னமோ தெரியல, சுற்றி உள்ள புறா எல்லாம் வந்துருச்சு. பார்க்க அழகாக இருந்தது. இப்போ நம்ம ஸ்டெப்பு வெளியே மேலே ஏறி போகலாம். ஏறி போனோன்னா ஃபஸ்ட்டு இங்கே சுயம்புவாகவே அவர் உருவாகினதாக சொல்லப்படுது. வள்ளி தெய்வானையோடு இருக்கிறாரு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அவரை தான் வழிபடுற மாதிரி இருக்குது. இங்கே போகிற வழியில் குட்டி குட்டி விநாயகர் இருக்கார். அவரை நம்ம வழிபட்டுட்டு நம்ம மலை ஏறலாம். ஏறினதுக்கப்புறம் அங்கே 5 முக விநாயகர் இருக்கார். அவர் மேலே இருக்கிறாரு. இப்போ நம்ம சுயம்பு மூர்த்தியை கும்பிடலாம். சுயம்பு மூர்த்திக்கு முன்னாடி மயில் வாகனம் இருக்குது.
இவர் தான் ஆதி சுயம்பு மூர்த்தியாம். கீழே நம்ம குனிஞ்சு வழிபடுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவரை போய் வழிபட்டுட்டு நம்ம அடுத்து மேலே போய் விநாயகரை கும்பிடலாம். சுயம்பு மூர்த்தியுடைய மயில் வாகனம், அது முன்னாடி இருக்கிற கொடிமரத்தை பாருங்களேன். அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இது ஆதியில் உருவானது தானே. நம்ம வந்து மேலே ஏறி அதில் விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அடுத்து மருதாச்சலனாரை பார்ப்போம். இங்கே வந்து மருதாச்சலனார் ரொம்ப அழகாக இருக்கார். அதிகமாக ராஜ அலங்காரத்தில் தான் இருப்பாராம். எல்லா அலங்காரமும் அவருக்கு செய்யப்பட்டாலும் அதிகமாக ராஜ அலங்காரத்தில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம பழனியில் வந்து குறிப்பிட்ட டைம் சொல்கிறாங்கல்ல, இந்த டயத்தில் அவர் ராஜ அலங்காரம் இருக்கும் அப்படின்னு. அதே இவர் வந்து இங்கே வந்து அதிகமாக அவர் வந்து ராஜ அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலையை சுற்றி மருத மரம் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இங்கே வந்து நான் ஒரு வாசகம் படுத்தேன். அதாவது மருதாச்சலன் இருக்க மனக்கவலை எதற்கு? நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமே மனக்கவலை இருக்குது. மனக்கவலை இல்லாதவங்க யாராவது இருக்கிறோமா? ஆனால் இந்த வாசகத்தை படிக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எல்லாருடைய மனக்கவலையும் தீரணும்னு மருதாச்சலனாரை வேண்டி. இங்கே உள்ள விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். 5 முகமும் 5 மரத்தடியின் கீழே அமைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன மரம்னா வன்னி, அரசு, வேம்பு, அத்தி, கொரக்கட்டை, இந்த 5 மரத்தடியின் கீழே விநாயகர் அமைஞ்சிருக்கிறாரு. நம்ம வந்து பாம்பாட்டி சித்தருடைய ஐயாவுடைய கோயிலுக்கு நம்ம போகணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்டெப்பு வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இறங்கணுன்னா சப்தகன்னி அம்மன்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோன்னே சித்தருடைய குகைக்கு மேலே ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறை வந்து பாம்பு வந்து படையெடுத்த அமைப்பில் இருக்குது. அதன் நடுவில் தான் அவருடைய குகை இருக்குது. இந்த குகைக்கும் ஆதி மூலஸ்தானமான முருகருடைய கோயிலுக்கும் இடையில ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும், இன்றைக்கும் அந்த சுரங்கப்பாதை வழியாக சித்தர் பாம்பு ரூபத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. யார் ஒருவர் தூய்மையான மனதோட பாம்பாட்டி சித்தர் ஐயாவை நம்ம வழிபடுறோமோ அவங்களுக்கு மலையிலேயே அவர் காட்சி கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. இங்கே வந்து பாலும் பழமும் நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்குறாந்தா கொடுக்கலாம். இங்கே வந்து நாகதோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஐயா வந்து சரி பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. இங்கே வந்து தல விருட்சமாக மருத மரம் இருக்குது. மருத மரத்தடியில் தான் முருகர் வந்து பாம்பாட்டி சித்தர் ஐயாவுக்கு வந்து தரிசனம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. மருத தீர்த்தத்தை தான் அவருக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னும் சொல்லப்படுது. கோயிலுடைய பேக் சைடு இருக்கிற இந்த கோபுரம் வந்து மருதாச்சல மூர்த்தி ஐயாவுடைய கோபுரம். அது வந்து ஆதி சுயம்பு மூர்த்தி ஐயாவுடைய கோபுரம். பக்கத்துலேயே பாம்பாட்டி சித்தருடைய குகை இருக்குது. நான் ஏன் கோபுரத்தை காட்டுறேன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு 5:45 கீழே இறங்கிட்டோம். அப்போவே நடைபாதையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பைக்கு காரு மட்டும்தான் அலோடு, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே உள்ள கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா கடைகள் மாதிரி இருக்குது. எல்லாமே எல்லா ஐட்டமும் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டங்களும் இருக்குது, இந்த குட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டங்களும் இருக்குது. நம்ம சின்ன பிள்ளையில மிஸ் பண்ண எல்லா விதமான மிட்டாய், இந்த ஜீனி மிட்டாய், ஜவ்வி மிட்டாய், ஆப்பிள் மிட்டாய், இன்னும் நிறையா இருக்குது. இந்த சுருளாக இருக்கிற மிட்டாய், என்னென்னமோ மிட்டாய், அது எல்லாமே இங்கே வந்து பார்த்தா இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம்னு சொல்கிற மாதிரியே எல்லா மிட்டாயுமே இங்கே இருக்குது. எனக்கு இந்த இலந்த பழ ஜூஸ் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே இங்கே கிடைக்கிது. வெற்றிவேல் முருகனுக்கு.